அதை பார்க்குறேன். சூப்பர் ப்ரோ. வேற லெவல். இந்த மாதிரி ஓகே ஓகே, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்து இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபைட், ஐயோ ஒரு கார் ஃபைட் வரும் ப்ரோ, வேற மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு ஃபைட் வரும்ட்டு. ரொம்ப பெட்டராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருக்கும். 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அர்ஜுன் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. ஃபைட்டு வந்து தலை ஃபர்ஸ்ட் அடி வாங்கி தான் இருந்தார். அதுக்கப்புறம் போக போக தலை கொஞ்சம் வெயிட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப பயங்கரமாக வந்தது சீனு. நீங்கள் போய் ஒரு தடவை உள்ளே பார்க்கலாம். ஃபேமிலியாக படம் சூப்பராக இருக்கும். வலிமை மாதிரிலாம் இல்லை ப்ரோ. வலிமை மாதிரிலாம் இல்லை ப்ரோ. தூங்கி 100% கொடுக்கலாம் ப்ரோ. சஸ்பென்ஸ் இல்லாமல் அங்கே இருந்தது வேறு எதுவுமே அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம். அவங்க வரவே இல்லை ப்ரோ. பாதியில் தண்ணி கேட்டாலும் ப்ரோ போட்டுருந்தாங்க சைடில். பிஜிஎம் ஓகே தான். செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் பீஸ்ட் அந்த விடாமுயற்சி அந்த சாங் வரும். அந்த இல்லை அந்த மாதிரி இல்லை. நீ எக்ஸ்பெக்டேஷனோட மூவிக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகாதீங்க மூவிக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த லவ்வை பற்றி தான். லவ் இதை பற்றி இன்ட்ரோ நல்லா இருந்தது. திருப்பி அந்த ஓல்டு அஜித் பார்த்த மாதிரி நல்லா இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பற்றி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒர்த்து. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு படம் ஒர்த்தா இருக்கா? இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்றது, ரொம்ப மாசு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக டீசெண்டாக இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அனிருத் பிஜிஎம் படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணிச்சு. ஆரவ் ஆக்டிங் நல்லா இருந்தது. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிங்ஸாக இருக்குது. மற்றபடி பாதி படத்தில் த்ரிஷா கொஞ்சம் அப்புறமா போயிடுவாங்க. 3.5 நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸையும் வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. துணிவுக்கு அப்புறம் வந்த படம் இது. 2.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். பூர்த்தி ஆயிருக்கு. கதை ஸ்லோனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்தது. ஆனால் வந்து கதைக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆனால் அது தெரியாது. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனால் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு அஜித் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் வேறு அஜித் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா படங்களோட இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிஜிஎம் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. அனிப்ரோ சொல்லவே வேணாம். இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. தலை இனிமே தலை தான். எப்படி ஒரு பொண்டாட்டி வச்சு இருக்கணும், பொண்டாட்டியோட இருக்கணும். தட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் செகண்ட் ஆஃப் எப்போ ஆக்ஷன்னா தலை, கார் ரேஸ்னா தலை இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஃபேமிலியோட பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பிடிச்ச பொண்டாட்டியோட வந்து பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தலையோட லவ் என்ன, அஃபெக்ஷன் என்ன. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். டேக் கேர். பை. அஜித் சாரோட என்ட்ரி இன்டர்வல் பிளாக் எதுவும் மாசாலாம் இல்லை. பட் ரொம்ப நார்மலாக நல்லா எடுத்திருந்தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்லோவா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி படம் ஃபுல்லா நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். அப்படி ஒன்றும் இதெல்லாம் எப்படியும் இல்லை. வேற லெவலில் எடுத்திருக்காங்க. அர்ஜுனுக்கும்